வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் செய்யலாங்க. நான் வந்து கோதுமை வந்து வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. அதுமாரி பாதாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோதுமை போட்டு அரைச்சிடலாங்க. நான் முழு கோதுமை தாங்க இது பண்ணியிருக்கேன், கழுவி காய வச்சுதுங்க எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம அதில் கோதுமையை போடலாங்க, போட்டு அரைக்கலாங்க. கோதுமையை போட்டு அரைச்சிட்டேங்க. அரைச்சி ஜல்லடை போட்டு ஜலிச்சிட்ருக்கேன். அதிலே வந்து ஒரு 4 ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு அதிலே கோதுமையாக கூடவே இது பண்ணிட்டேங்க. நான் அரைச்சிட்டேன், அரைச்சி ஜலிச்சு வச்சுங்க. இவ்வளோ திப்பி நின்று போச்சுங்க. இது அவ்வளோதாங்க, வேஸ்ட்டு, எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம வந்து இது போட்டுக்கலாங்க, பாதாமும் வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 100 கிராம் 150 கிராம் கூட இருக்குங்க பாதாம் போட்டிருக்கேன். கூடவே நம்ம வேர்க்கடலையும் போட்டுடலாங்க. போதுங்க, போட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. இதில் வந்து வேர்க்கடலையும் பாதாமும் போட்டு அரைச்சிருக்குங்க. இது வந்து கோதுமை மட்டும் அரைச்சி, கோதுமையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பால் பவுட்ருங்க. பால் பவுட்ரு வந்து நான் வந்து அமுல் எடுத்துருக்குங்க. அமுல் தாங்க போட போகிறேன். இது ரொம்ப போடல, கொஞ்சம் ஒரு 100 கிராம் பால் பவுட்ரு, அதிகமாக போடலைங்க, ஒரு 100 கிராம் தாங்க போட போகிறேன். அப்புறம் சர்க்கரை வந்து இப்போ பாலில் போட்டு ஆற்றிக்கலாங்க. நாட்டு சர்க்கரையும் இப்போ வேணால் போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து சர்க்கரை வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் நம்மளே பால் காய்ச்சி போட்டு குடிக்கலாங்க. நன்றிங்க.